ஆர்எஸ்எஸ் கொள்கையில் உறுதியாக உள்ள சிபி ராதாகிருஷ்ணன் மூலம் தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை என கூறியுள்ள அப்பாவு, பிரதமர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் 30 நாட்கள் சிறையில் இருந்தால் பதவி நீக்கம் செய்யும் நடுவண் அரசின் புதிய சட்டம் எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் சதி என கடிந்துரைத்துள்ளார். அவங்க ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் கொள்கையில உள்ளவரு சிபி ராதாகிருஷ்ணன். அவங்க கொள்கையில அவரு உறுதியா இருக்கிறதுனால அவருக்கு அந்த வாய்ப்பு. இப்ப இவர் துணை ஜனாதிபதி ஆன உடனே நம்ம இலங்கை மீனவர்கள், நம்ம தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்கரையில போறாங்கன்னு தொடர்ந்து இலங்கை ராணுவம் திட்டமிட்டு அவங்கள கைது செய்து அவங்களுக்கு பெரிய நெருக்கடி கொடுத்தாங்க. நிறுத்துவாங்கன்னு சொல்லுவாங்களா? தமிழ்நாட்டுல தானே மாண்புமிகு எல் முருகன் அவர்கள் அமைச்சராக இருக்காங்க. இங்க உள்ள மீனவர்களை பத்தி இதுவரை எதாவது பண்ணியிருக்காங்களா? இல்ல சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு 1251 கோடி ரூபாய் பேலன்ஸ் இருக்கு, 2151 கோடி ரூபாய் பேலன்ஸ் இருக்கு, நான் இதை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்றீங்களா? அதனால அது வேற இது வேற. அமைச்சரோ பிரதமரோ முதல்வரோ 30 நாட்கள் சிறையில ஏதாவது வழக்குல இருந்தாலே அவங்களோட பதவி நீக்கம் பண்ணக்கூடிய சட்ட முன் வடிவு இன்னைக்கு மத்திய அரசால தாக்கல் செய்யப்படுது. சபாநாயகர் அவங்களோட பார்வை வரட்டு சட்டம் கொண்டு வரட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். யாரெல்லாம் எதிர்கட்சியில அவங்களுக்கு அதிகமான நெருக்கடி கொடுக்காங்கன்னு அவங்க நினைக்காங்களோ அவங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சதி செய்யறதுல சதிகாரம்